அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 220வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஆமோஸ் அதிகாரம் 5 முதல் 9 வரை. இதோடு ஆமோஸ் புஸ்தகம் முடிவடைகிறது. ஆமோஸ் அதிகாரம் 5. மனம் மாறிட அழைப்பு. இஸ்ரவேல் வீட்டாரே, உங்களை பற்றி நான் புலம்பி கூறும் இந்த வாக்கை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிப்பெண் விழுந்து கிடக்கிறாள், இனி எழவே மாட்டாள். தரையில் தன்னந்தனியலாய் கிடக்கின்றாள். அவளை தூக்கி விடுவார் யாரும் இல்லை. ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 1000 பேரை அனுப்பிய நகரில் 100 பேரை எஞ்சியிருப்பர், 100 பேரை அனுப்பிய நகரில் 10 பேரை எஞ்சியிருப்பர். இஸ்ரவேல் வீட்டாரின் கதி இதுவே. இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள். பெயர் சபாவுக்கு கடந்து போக வேண்டாம், ஏனெனில் கில்கால் உண்மையாகவே நாடு கடத்தப்படும், பெத்தேல் பாழாக்கப்படும். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இல்லையேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீமூல செய்வார், அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும். பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவரும் இரார். அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள், நேர்மையை மண்ணில் எரிகின்றார்கள். ஆனால் அவரே கார்த்திகை மிருகசீரிடம் ஆகிய விண்மீன்களை உண்டாக்கியவர், காரிருளை காலை பொழுதாக செய்பவர், பகற்பொழுதை இரவு வேளையாய் மாற்றுபவர், கடல் நீரை அழைத்து நிலத்தின் மேல் பொழிய செய்பவர். அவரது பெயர் ஆண்டவர். வலிமை மிக்க தலங்கள் மேல் அவர் அழிவை அனுப்புவதால் அவை அழிவை காண்கின்றன. அவர்கள் நகர் வாயிலில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள், உண்மை பேசுபவனை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள். அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள், அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை. உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்தனை கொடியவை என்றும் நான் அறிவேன். நல்லாரை துன்புறுத்துகிறீர்கள், கையுட்டு வாங்குகிறீர்கள். நகர் வாயிலில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள். அது கெட்ட காலம் என்பதால் அப்போது விவேகமுள்ளவன் வாய் திறக்க மாட்டான். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். ஆகையால் படைகளின் கடவுளும் தலைவருமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பொதுவிடங்கள் எங்கும் அழுகுரல் கேட்கும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பல் எழும்பும். வயலில் வேலை செய்வோரை அழுவதற்கு கூப்பிடுவர், ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை ஓலமிட்டு புலம்ப அழைப்பர். திராட்சை தோட்டம் எங்கனும் ஒரே அழுகையாயிருக்கும், ஏனெனில் உங்கள் நடுவே நான் கடந்து செல்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவது ஏன்? அது ஒளிமிக்க நாளன்று, இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும். அந்த நாள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடிய ஒருவனை கரடி ஒன்று எதிர்கொண்டார் போலும். அவன் தப்பியோடி வீட்டிற்குள் நுழைந்து சுவரில் கை வைத்து சாய்ந்த போது பாம்பு ஒன்று கடித்தார் போலும் இருக்கும். ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிந்தது அல்லவா? வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா? உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இஸ்ரவேல் வீட்டாரே, பாலை நிலத்தில் இருந்த அந்த 40 ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ? நீங்கள் சிக்கூத்தை மன்னனாகவும் கியோனை விண்மீன் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள். அவற்றின் வடிவில் உங்களுக்கென சிலைகளும் செய்து கொண்டீர்கள். அந்த சிலைகளை நீங்கள் தூக்கி கொண்டு போகும் நாள் வரும். உங்களை நான் தமஸ்குவுக்கும் அப்பால் நாடு கடத்தப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். அவரது பெயர் படைகளின் கடவுள். ஆமோஸ் அதிகாரம் 6. இஸ்ரவேலின் அழிவு. சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரவேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. கல்னேக்கு போய் பாருங்கள், அங்கிருந்து சிறந்த நகரமாகிய ஆமாத்துக்கு போங்கள். பிறகு பெலிஸ்தியரின் நகரான காத்துக்கு செல்லுங்கள். அந்த அரசுகள் உங்கள் அரசுகளை விட சிறந்தவையோ?
உங்கள் நாடுகள் அவர்களுடைய நாடுகளை விட பரப்பளவில் பெரியவையோ? தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் முன்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி திரிகின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்ப களிப்பும் இல்லாதொழியும். தலைவராகிய ஆண்டவர் தம் மீது ஆணையிட்டு கூறுகிறார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். யாக்கோபின் செருக்கை நான் வெறுக்கிறேன், அவனுடைய கோட்டைகளை அருவருக்கிறேன். நகரையும் அதிலுள்ள யாவரையும் நான் கைவிட்டு விடுவேன். ஒரு வீட்டில் 10 பேரே இருந்தாலும் அவர்களும் ஆண்டு போவார்கள். வீட்டிலிருந்து எலும்புகளை எடுத்து செல்ல மிக சிலரே தப்பி பிழைப்பார்கள். ஒருவன் வீட்டில் மூலையில் இருக்கும் இன்னொருவனிடம், உன்னுடன் வேறு யாரேனும் உளரோ என்று கேட்க, அவன் இல்லை என்று பதில் சொல்லி, பேசாதே, ஆண்டவரின் பெயரை சொல்லக்கூடாது என்பான். ஆண்டவர் தாமே ஆணையிடுகின்றார். பெரிய மாளிகைகளை தரைமட்டமாக்குவார், சிறிய வீடுகளை தவிடுபொடியாக்குவார். பாறைகள் மேல் குதிரைகள் ஓடுமோ? எருதுகளை கட்டி கடலை உழுவதுண்டோ? நீங்கள் நீதியை நஞ்சாக மாற்றினீர்கள், நேர்மையின் கனியை எட்டிக்காயாய் ஆக்கினீர்கள். லோதபார் ஊரை பிடித்தது குறித்து பூரிப்படைகிறீர்கள். நம் சொந்த வலிமையால் கர்னாயிமை பிடித்து நமதாக்கி கொள்ளவில்லையா என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்களுக்கு எதிராக வேற்றினம் ஒன்றை தூண்டிவிடுவேன். அவர்கள் ஆமாத்து வாயிலில் இருந்து அராபா நீரோடை வரையில் உங்களை ஒடுக்கி துன்புறுத்துவார்கள் என்கிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். ஆமோஸ் அதிகாரம் 7. வெட்டுக்கிளிகளின் காட்சி. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. அரசனுக்கென முதல் புல்லறுப்பு செய்தான பின் 2ஆம் பருவத்தில் பற்கள் துளிர்க்க தொடங்கும் வேளையில் அவர் வெட்டுக்கிளி கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நாட்டில் இருந்த புல்லை எல்லாம் அவை தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில், நான் இறைவனாகிய ஆண்டவரே மன்னித்தருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். யாக்கோபு எப்படி நிலைநிற்கப் போகிறான்? அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார். இது நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர். நெருப்பின் காட்சி. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தலைவராகிய ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக நெருப்பு மலையை வருவித்தார். அந்த நெருப்பு ஆழ்கடலை வற்ற செய்து நிலத்தையும் விழுங்கி கொண்டிருந்தது. நான் தலைவராகிய ஆண்டவரை இதை நிறுத்தி அருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். யாக்கோபு எப்படி நிலைநிற்கப் போகின்றான்? அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார். இதுவும் நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர். தூக்கு நூல் குண்டின் காட்சி. ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தூக்கு நூல் குண்டின் துணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மதில் அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு தூக்கு நூல் குண்டு இருந்தது. ஆமோஸ், நீ காண்பதென்ன என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். நான், அது தூக்கு நூல் குண்டு என்றேன். தலைவர் தொடர்ந்து சொன்னார். தூக்கு நூல் குண்டை என் மக்களாகிய இஸ்ரவேலின் நடுவில் தொங்கவிடப் போகிறேன். இனி நான் அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்லப் போவதில்லை. ஈசாக்கின் உயர்ந்த இடங்கள் பாழாக்கப்படும். இஸ்ரவேலின் புனித இடங்கள் பாலை வெளியாக்கப்படும். யெரொபெயாம் வீட்டாருக்கு எதிராக நான் வாளெடுத்து வருவேன். ஆமோஸும் அமத்சியாவும். பிறகு பெத்தேலின் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ரவேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரவேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஒட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரவேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய்.
இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆமோஸ் அதிகாரம் 8. பழக்கூடையின் காட்சி. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. கனிந்த பழங்களுள்ள கூடை ஒன்று கண்டேன். அவர், ஆமோஸ், என்ன காண்கிறாய் என்று கேட்டார். நான் கனிந்த பழங்கள் உள்ள கூடை என்றேன். ஆண்டவர் என்னிடம் தொடர்ந்து பேசினார். என் மக்களாகிய இஸ்ரேலின் முடிவு வந்துவிட்டது. இனி அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டேன். அந்நாளில் கோவில் பாடல்கள் புலம்பலாய் மாறும். கணக்கற்ற பிணங்கள் உரிய மரியாதையின்றி தூக்கி எறியப்படும். எங்கும் ஒரே அமைதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரேலின் வீழ்ச்சி. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு நடுநடுங்காதா? அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்ப மாட்டாரா? நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்றி எறியப்படாதா? எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைக்கழிக்கப்பட்டு அடங்காதா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார். அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்ட பகலில் உலகை இருள் சூழ செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் ஆற்றுவேன். எல்லோரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் அழிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்புமிக்க நாளாய் இருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வட திசை முதல் கீழ் திசை வரை தேடி சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். அந்நாளில் அழகிய கன்னி பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள். சமாரியா நாட்டு அஸ்மா தெய்வத்தின் பெயரால் ஆணையிட்டு தான் நாடே வாழும் உன் கடவுள் மேல் ஆணை எனவும் பெயர் சபாவில் வாழும் காவலர் மேல் ஆணை எனவும் சொல்லுகின்றவர்கள் வீழ்வார்கள், மீண்டும் எழவே மாட்டார்கள். ஆமோஸ் அதிகாரம் 9. ஆண்டவரின் தீர்ப்புகள். பலிபீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன். அவர் சொன்னார், தூணின் முகட்டை இடித்து போடு, மேல்தளம் ஆட்டம் கொடுக்கட்டும், மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு. அவர்களுள் எஞ்சி இருப்போரை நான் வாளால் கொன்று போடுவேன். அவர்களில் எவரும் ஓடி போக மாட்டார், ஒருவர் கூட தப்பி பிழைக்கவும் மாட்டார். பாதாளம் வரையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும். வான் மட்டும் அவர்கள் ஏறி போனாலும் அங்கிருந்தும் நான் அவர்களை பிடித்து வருவேன். கர்மேல் மலையுச்சியில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன். என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கு அவர்களை கடிக்கும்படி பாம்புக்கு கட்டளையிடுவேன். தங்கள் பகைவர் முன் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் அங்கே அவர்களை கொல்லும்படி வாளுக்கு ஆணையிடுவேன். அவர்களுக்கு நன்மை செய்யாது தீங்கு செய்வதிலேயே நான் கண்ணாய் இருப்பேன். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் தொட மண்ணுலகம் பாகாய் உருகுகின்றது. அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்புகின்றனர். நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்றி எறியப்படுகின்றது. எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைக்கழிக்கப்பட்டு அடங்குகின்றது. அவர் வானத்தில் தம் மேலறைகளை கட்டுகின்றார். வானின் வளைவை நிலத்தில் அடித்தளமிட்டு நாட்டுகின்றார். கடல்களின் நீரை முகந்தெடுத்து நிலத்தின் மேல் பொழிகின்றார். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். இஸ்ரேலுக்கு தனி சலுகை இல்லை. இஸ்ரேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள்தானே. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டினின்றும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன. மண்ணுலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன். ஆயினும் யாக்கோபின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். நான் ஆணை பிறப்பிப்பேன். எல்லா மக்களினங்கள் நடுவிலும் இஸ்ரேல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல சலிக்கப் போகின்றேன். ஆயினும் கோதுமை மணி ஒன்றும் தரையில் விழாது, தீமை எங்களை அணுகாது, எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாளால் மடிவார்கள். இஸ்ரேலின் மறுவாழ்வு. அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கி கொள்வார்கள்.
என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்.